பல வருஷம் கழிச்சு விஜய் மல்லையா இப்ப மீடியா முன்னாடி வந்து பல ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நான் வந்து திருடன் கிடையாது. நான் வந்து நாட்டை விட்டு ஓடி போனேன். அது உண்மைதான். ஆனா நான் திருடன் கிடையாது. இப்ப நான் 6200 கோடி கடன் வாங்கியிருந்தேன். ஆனா மீடியா எல்லாரும் சேர்ந்து 9000 கோடி கடன் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எங்க இருந்து வந்துச்சு எனக்கு தெரியல. சரி 6200 கோடி கடன் வாங்கியிருந்தாலும் இப்போ உங்க பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 14000 கோடி கடனை வந்து நாங்க வந்து வசூல் பண்ணிட்டோம் விஜய் மல்லையா இருந்துன்னு சொல்றாங்க. நான் வாங்கின கடன் 6200 கோடி தான். அதுக்கு மேல டபுளா நான் திருப்பி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி திருடன் ஆவேன்? நான் வந்து நாட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி கூட உங்களோட பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். நான் வந்து நாட்டை விட்டு வெளியில போறேன், திரும்பி நாட்டுக்குள்ள வருவேன், வந்து இங்க வாங்கியிருக்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன். இதை போய் உங்க பேங்க் ஆளுங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போனேன். அது அருண் ஜேட்லிக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நாட்டை விட்டு போறதா இருந்தேன். அப்ப வந்து பிரணாப் முகர்ஜி நீங்க வந்து இந்த பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அதான் அந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. க்ளோஸ் பண்ணா பல பேரு இதனால பாதிக்கப்படுவாங்க, பல எம்ப்ளாயிஸ் பாதிக்கப்படுவாங்க. இன்னும் கடன் வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். கடனை வாங்கியாச்சும் உங்க கம்பெனி நடத்துங்க, தயவு செஞ்சு உங்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு பிரணாப் முகர்ஜி சொன்னதான் இப்ப விஜய் மல்லையா சொல்லிட்டு இருக்காரு.